சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லேப் அசிஸ்டண்டான ஜாப்பை வந்து வெளியிட்ருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 விதமான ஜாப்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31/1/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அதாவது லேபரேட்டரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஹைதராபாத்லேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது என்கேஜ்மெண்ட் ஆஃப் ITI அப்ரெண்டிஸ் ஃபார் ட்ரைனிங்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2025க்கான 2026க்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டர், ட்ரைனர், மெஷினிஸ்ட், ஜெனரேட்டர் அண்டு கார்பெண்டர் அண்ட் வெல்டர், எலக்ட்ரிஷியன், டீசல் மெக்கானிக் அண்டு எலக்ட்ரிஷியன் மெக்கானிக் அண்டு அத்தன்டிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட்டுக்கும் அண்டு பெயிண்டர் அண்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பெண்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டுக்கும் அண்டு புக்கு பைண்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ITI நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த ட்ரைனிங்க்கான எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே 14 இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எதுக்குன்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சின்ன ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு அப்ரெண்டிஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இதற்கு அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீங்கள் மல்டிபிள் அப்ரெண்டிஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹேவ் பாஸ், அதாவது ITI சர்டிஃபிகேட்டில் வந்து NCVT வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், அப்போ தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா SC, ST, OBC, PWT கேண்டிடேட்டுக்கு வந்து அப்ரெண்டிஸில் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. அண்ட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் DRDL வந்து நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கிற போது நீங்கள் டெர்மினேட் ஆகிட்டீங்க, அதாவது நீங்கள் பாதிலே விட்டு போயிட்டீங்க, இல்லைனா உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2, அதாவது நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதர் எலிமினேட்டர் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான லிங்க் வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இன்னொரு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 31 ஜனவரி 2025 அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ட்ரைனிங் வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2025லேருந்து 31 மார்ச் 2026 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ஆன்லைனில் அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற போது உங்களுடைய இவங்க வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேட்ச், அதாவது டேட் ஆஃப் பர்த், நேம், ஃபாதர் நேம் அண்டு மதர் நேம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன், அதாவது அப்ரெண்டிஸ் போர்ட்டல்லே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
மென்ஷன் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவேலேட்டட், அதாவது சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஒரிஜினல் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கிற போது நீங்கள் எதுவுமே தவற விட்டு வரக்கூடாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு எம்ப்ளாய்மெண்ட்டு, அதாவது எம்ப்ளாய்டு மஸ்ட் சப்மிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசீவ்ட் ஆஃப்டர் கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ண முடியும். அண்டு இதில் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஏ டிஏ இந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேட் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா 1 ஏப்ரல் 2025 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் கேண்டிடேட்டை தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது. அண்டு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்கள் அப்ளை பண்ணுற போது தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பீயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 31 ஜனவரி, அதாவது 31 ஜனவரி 2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த பிடிஎஃப்பில் இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் அது அப்ரெண்டிஸ் போர்ட்டலுக்கு வந்து டேரெக்டாக போயிடும். அப்ரெண்டிஸில் வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அண்ட் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போயிடுவீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகும், அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜாப் வந்து எதுக்காக உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8000க்கு மேலே வந்து இருக்குது. எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அண்டு எங்கெங்கெல்லாம் லொக்கேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஜாப் இருக்குது, டிஃபென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு ஒரு டைம் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்.